என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். நம்ம ஆல்ரெடி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 என்னைக்கு ஆரம்பிக்கலான்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த கிளாஸஸ் நம்ம இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னையிலேருந்து உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அந்த நோட் போட்டு நீங்கள் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1 by 1 நோட்டில் நோட் பண்ணி நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவீங்க. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மேட்ரிசஸ் யூனிட் 1 இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னா கான்செப்ட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம். நம்ம தெரிஞ்ச விஷயத்திலிருந்து தெரியாத விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்னா 1 2 3 4 5 6 இதெல்லாம் நம்மளுக்கு என்ன நம்பர்ஸ். இப்போ இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம். இதே இதை இங்கே எப்படி எழுதுறான்னா இந்த காமாவில் ரிமூவ் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 எழுதி இந்த ஒரு ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறோம். சரிங்களா? இது ஹரிசாண்டல் எழுதுகிறோம். அதே மாதிரி வெர்டிக்கலில் 1 2 3 4 5 6 இப்படி வெர்டிக்கலாக எழுதுகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்துட்டு இருக்கிற டாபிக் மேட்ரிசஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். தெரியும், இதெல்லாம் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் கமாவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு இந்த மாதிரி எழுதுகிறோம். இதே இது இப்படி எழுதலாம்னு வைங்களேன். 1 2 3 ஒரு செட்டையும் அடுத்து 4 5 6 இப்படி எழுதியிருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் என்ன சார், எதுக்காக இப்படி எழுதுகிறோம்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் மேட்ரிசஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அதாவது கொடுத்தக்கூடிய நம்பரை ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மில் ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்பரை நம்ம எழுதினோம்னா அது என்னென்னா மேட்ரிசஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியராக பார்க்கலாம். ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் என்னென்னா இங்கே பாருங்களேன், இது பார்க்கும்போது எப்படி இருக்குது, இது இப்படி இருக்கா, இதுதான் ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட். இது பாருங்கள் வெர்டிக்கலாக இருக்கா, வெர்டிக்கலாக இருக்கும்போது எப்படி இருக்குது, இப்படி இருக்கா, ரெக்டாங்குலர். தமிழில் செவ்வகம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கா. இது பாருங்கள் ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் இப்படி இருக்குங்களா. அப்போ இந்த மாதிரி ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே மேட்ரிசஸ்ன்னு சொல்லலாம். அப்போ அதே மாதிரி இங்கே 1 2 3 4ன்னு வைங்களேன். இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், இது ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் தான் சார் இருக்குது, இது எப்படி சார் இது மேட்ரிசஸ் சொல்ல முடியுங்கன்னா இது மேட்ரிசஸ் தான். நம்ம படிச்சிருக்கோம் எவரி ஸ்கொயர் இஸ் ஏ ரெக்டாங்கிள்னு படிச்சிருக்கோம். அப்போ என்னன்னா இது ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் தான். இது ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே மேட்ரிசஸ் தான். சரிங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். இப்போ இது என்னென்னா ஹரிசாண்டல். இது ஹரிசாண்டலாக இருக்கிறத நம்ம ரோன்னு சொல்லுவோம். ஹரிசாண்டலாக இருக்கிறத நம்ம ரோன்னு சொல்லுவோம். இது இப்போ வெர்டிக்கலாக இருக்குது. வெர்டிக்கலாக இருக்கிறத நம்ம காலம்னு சொல்லுவோம். வெர்டிக்கலாக இருக்கிறத நம்ம காலம்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா மேட்ரிக்ஸினுடைய டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ். ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கலாம். அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கலாம்னா ரியல் நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம், எந்த நம்பராக வேணால் இருக்கலாம். அதே மாதிரி நம்பர்ஸ் மட்டுமா தான் வருமானு கேட்டால் நம்பர்ஸ் மட்டும் இல்லை, லெட்டர்ஸ் கூட வரலாம். லெட்டர்ஸ் என்ன, நம்ம ஏ பி சி டி இந்த மாதிரி லெட்டர்ஸ் நம்ம எது வேணாலும் இதுக்குள்ளே வரலாம் ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் சொல்லிட்டோம், நம்பர்ஸ் பார்த்துட்டோம், லெட்டர்ஸ். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ். என்ன ஃபங்க்ஷன்ஸ், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எது வேணால் வரலாம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா இந்த மாதிரி எல்லாமே ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே வரலாம். அப்போ இந்த ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே நம்பர்ஸ் வந்தாலும் சரி, அந்த நம்பர் ரியலாகவும் இருக்கலாம் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லெட்டர்ஸ் வரலாம், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வரலாம். அப்போ இது எல்லாமே எதுக்குள்ளே வரணும், ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுன்னா அதை நம்ம மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. இப்போ இதில் எதெல்லாம் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மேட்ரிக்ஸா. இப்போ மேட்ரிக்ஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கணும். இது பாருங்கள் எப்படி இருக்குது, ரெக்டாங்குலர் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. அப்போ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறனால இது மேட்ரிக்ஸ். அடுத்து இது பாருங்களேன், இது எப்படி இருக்குன்னா இந்த ஷேப்பு இப்படி இருக்குங்களா. அப்போ இதில் என்னென்னா இங்கே ஒரு வேல்யூ மிஸ் ஆகிருக்குங்களா, இது ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் இல்லை. அப்போ இதை மேட்ரிக்ஸ்ன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இது இட் இஸ் நாட் அ மேட்ரிக்ஸ். அடுத்து இது பாருங்கள், இதனுடைய ஷேப் எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி இப்படி இருக்குது. இங்கே ஒரு வேல்யூ மிஸ் ஆகிருக்கு, கரெக்டுங்களா. அப்போ இது ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லை. அப்போ இது இட் இஸ் நாட் அ மேட்ரிக்ஸ், இது மேட்ரிக்ஸ் கிடையாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதனுடைய ஷேப் எப்படி இருக்குது,
இப்படி இருக்குது, இப்படி வந்து திருப்பி இப்படி வந்து இப்படி போயிட்டுருக்கு. ரைட்டுங்களா? அதாவது இது ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிங்க. இங்கே ஒரு வேல்யூ வந்து மிஸ் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? அந்த மிஸ்ஸிங் வருது இங்கே. இது வந்து என்னென்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இல்லை. அப்போ வந்து இது வந்து மேட்ரிக்ஸ் கிடையாது. சரிங்களா? மேட்ரிக்ஸ்னு என்ன, ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. அது வந்து இது வந்து என்னென்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஐங்கிறது அதாவது ஏ ப்ளஸ் ஐபிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏ ப்ளஸ் ஐபி ஏ மைனஸ் ஐபியில் வரும். ஐங்கிறது இமேஜினரி. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கொடுத்துருக்காங்க. இது ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் வந்து என்னென்னா ஸ்கொயர் டைப்பில் வரும். நம்ம படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸஸில் எவரி ஸ்கொயர் இஸ் எ ரெக்டாங்கிள். அப்போ இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறனால இது வந்து என்னென்னா இது வந்து மேட்ரிக்ஸ். இப்போ மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா a matrix is a rectangular array of numbers. அரேனா அரேஞ்ச்மெண்ட் அர்த்தம். அப்போ மேட்ரிக்ஸ் இஸ் a rectangular arrangement of numbers. அந்த நம்பர் எப்படி இருக்கலாம், ரியலாக இருக்கலாம், இல்லைனா காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். நம்பர் மட்டும் இல்லை, லெட்டர்ஸ் வரலாம், அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வரலாம். அரேஞ்ச்டு இன்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ் என்க்ளோஸ்டு பை பிராக்கெட்ஸ் ஆர் பேரந்திசஸ். அந்த பிராக்கெட்லையோ இல்லைன்னா இது பேர் என்ன பேரந்திசஸ், எதில் வேணால் கொடுத்துக்கலாம். அதாவது என்ன, ரோ கொடுத்துக்கூடிய நம்பரை ரோ வைஸு காலம் வைஸு எழுதுகிற பேர் தான் மேட்ரிசஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதில் ஏபிசிடின்னு இருக்குது. உள்ளுக்குள்ளுக்கு ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ். இதுக்கு பேர் என்ன, எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு பேர் எலமெண்ட்ஸ். சரிங்களா? இது ஒரு மேட்ரிக்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லெட்டரில் வந்திருக்கு, இங்கே வந்து நம்பரில் வந்திருக்கு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அப்போ எல்லாமே ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறனால இது வந்து மேட்ரிசஸ்ங்கிறோம். ஓகேங்களா? அப்போ ரோவுங்கிறது நம்ம எதை டினோட் பண்ணால் ஹரிஜாண்டல் நம்பர்ஸ். இந்த மாதிரி ஹரிஜாண்டல், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கிராஃப் போட்டோம்னா இப்படி எழுதுமா எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ்னு எழுதுமா. இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ங்க இருக்கிறத வந்து நம்ம ரோங்கிறோம். அதாவது ஹரிஜாண்டலாக இருக்கிறத வந்து நம்ம ரோன்னு எழுதுகிறோம். வெர்டிக்கல் இப்படி நின்றுட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்களா, அந்த வெர்டிக்கல் வந்து என்ன எழுதுகிறோம், நம்ம காலம் எழுதுகிறோம். சரிங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸில் எவ்வளோ ரோ இருக்குது, ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மாக நம்ம ஆர்னு எழுதலாம். ஃபஸ்ட் லெட்டர், ரோவோட ஃபஸ்ட் லெட்டர் ஆர், காலமோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து சின்னு எழுதலாம். அப்போ இங்கே எவ்வளோ ரோ இருக்குது, ஹரிஜாண்டலாக இருக்கிறத ரோ. அப்போ இது வந்து என்ன, R1 ஃபஸ்ட்டு ரோ, இது வந்து செகண்ட் ரோ. அப்போ எவ்வளோ ரோ இருக்குது, 2 ரோ இருக்குங்க. நான் 2ன்னு எழுதிடுறேன். இது பாருங்கள் காலம், இது ஃபஸ்ட்டு காலம், இது வந்து செகண்ட் காலம். இப்படி இருக்கிறது. இது ஃபஸ்ட்டு காலம், இது வந்து என்ன செகண்ட் காலம். அப்போ 2 காலம் இருக்குது. அப்போ 2 ரோ 2 காலம் இருக்குது. சரிங்களா? அப்போ இதில் அதே மாதிரி எவ்வளோ இருக்குது, 2 ரோ 2 காலம். இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 3 ரோ 3 காலம் இருக்குது. சரிங்களா? அப்போ ஹரிஜாண்டலாக இருக்கிற ரோன்னு சொல்லலாம், வெர்டிக்கலாக இருக்கிற காலம்னு சொல்லலாம். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டோம். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது வெளியே. இதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா மேட்ரிக்ஸஸோடைய பேர் வந்து கேபிட்டல் ஏன்னு எடுத்திருக்கோம். இந்த மேட்ரிசஸ்க்கு கேபிட்டல் பின்னு எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து கேபிட்டல் சின்னு எடுத்திருக்கோம். அப்போ மேட்ரிசஸ்க்கு நேம் கொடுக்குறது எப்போயுமே கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுக்கணும். இந்த மேட்ரிசஸ் ஆர் டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ். மேட்ரிசஸ் எப்படி நம்ம டினோட் பண்ணணும், கேபிட்டல் லெட்டர்லாம் டினோட் பண்ணணும். லைக் ஏபிசிடி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பேர் கொடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லணும், ஸ்மால் லெட்டர் சொல்லணும். அது என்ன, ஏபிசிடி XYZ. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து எலமெண்ட்ஸ். அப்போ வெளியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸினுடைய பேர், உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து எலமெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ ஆர்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னால் பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஒன்றுமே இல்லை, கொடுத்தக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸில் எவ்வளோ ரோ இருக்குது எவ்வளோ காலம் இருக்குன்னு சொல்கிறது பேர் தான் ஆர்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். The order of the matrix is denoted by the number of its rows and columns. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2 -4 3 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆர்டர் கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு எப்போயுமே என்னென்னா ரோவை தான் ஃபஸ்ட் எழுதணும், அடுத்து தான் காலம் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து ரோ எழுதணும், அடுத்து காலம் எழுதணும். இங்கே வந்து இப்போ இப்படி எழுதியிருக்கேன்னா ரோ பை காலம்னு படிக்கணும். இது வந்து என்னென்னு படிக்கணும், பைன்னு படிக்கணும். இப்போ வந்து ரோவை எம்னு வச்சுக்கோங்க, காலம் என்னென்னா M/N படிக்கணும். M × Nன்னு படிக்கக்கூடாது. ரீட் ஆஸ் M/N. சரிங்களா? அப்போ இதில் எவ்வளோ ரோ இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் ரோ, இது ரோ 1, இது வந்து ரோ 2. அப்போ எவ்வளோ ரோ இருக்குது, 2 ரோ இருக்குது. அது 2ன்னு எழுதியாச்சு. காலம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், C1 அடுத்து C2, 2 காலம் இருக்குது. அப்போ 2 ரோ 2 காலம் இருக்கனால இதனுடைய ஆர்டர் வந்து என்னென்னா 2/2. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், இதுக்கு பாருங்கள் எவ்வளோ ரோ இருக்குது, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 3 ரோ இருக்குது. கரெக்டுங்களா? அடுத்த காலம் பாருங்கள், ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், 3 காலம் இருக்குது. 3 ரோ 3 காலம் இருக்கனால இதனுடைய ஆர்டர் வந்து என்ன, 3/3 மேட்ரிக்ஸ். இதில் பாருங்கள் ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. இப்படி பாருங்கள், ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. காலம் பாருங்கள், ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம், 4 காலம் இருக்குது. அப்போ ஒரு ரோ 4 காலம், 1/4 மேட்ரிக்ஸ். அடுத்து இது பாருங்கள், இதில் இது வந்து ஃபஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ, 2 ரோ இருக்குங்களா? காலம் பாருங்கள், இது ஃபஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், தேர்டு காலம், 3 காலம் இருக்குங்களா? அப்போ 2 ரோ 3 காலம் இருக்குனால இது 2/3
மேட்ரிக்ஸ். சரிங்களா? எப்பயுமே ஆர்டரை தான் ஃபஸ்ட்டு, ரோவை தான் ஃபஸ்ட் எழுதணும், காலம் வந்து செகண்ட் எழுதணும். நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து நம்ம வந்து டைப் ஆஃப் மேட்ரிசஸ் பார்க்கலாம். இந்த பேசிக்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம டைரெக்டாக வந்து ப்ராப்ளம் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.